ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சென்னையில ரூட்டு தள விவகாரத்துல சென்ட்ரல் மெட்ரோ ரயில் நிலையத்துல கல்லூரி மாணவர்கள் நேற்று மோதல்ல ஈடுபட்டாங்க. இந்த மோதல்ல 2 பேர் காயமடைந்தார்கள். தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன் வணக்கம். இந்த சம்பவம் குறித்தான முழு தகவலையும் சொல்லுங்க. திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த ஏம்ராஜ் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த நிதிஷ்குமார் ஆகிய இருவரும் வழக்கம் போல நேற்று காலை சென்ட்ரல் ரயில் நிலையத்துல இறங்கி அவர்கள் சென்ட்ரல் மெட்ரோ சுரங்கப்பாதை வழியாக பச்சையப்பன் கல்லூரிக்கு அவர்கள் செல்வதாக இருந்திருக்கிறார்கள். அப்போது திடீரென அங்கு இருந்த சுமார் 20க்கும் மேற்பட்ட மாணவர்கள் திடீரென கத்தியால 2 மாணவர்களையும் ஓட ஓட வெட்டி இருக்கிறார்கள். இதுல ஏம்ராஜ் மற்றும் நிதிஷ்குமார் ஆகியோர் காயமடைந்த நிலையில அருகில் இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில இருவரும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த சம்பவம் தொடர்பாக இந்த பாதிக்கப்பட்ட மாணவர்கள் அளித்த புகாரின் பேர்ல போலீசார் அந்த சென்ட்ரல் மெட்ரோல இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். அப்போது அங்கு அந்த மாணவர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக ஒரு சிசிடிவி காட்சியையும் கத்தியால உடைத்துவிட்டு அவர்கள் தப்பி ஓடி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனை அடுத்து அருகில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த நிலையில இதுல 3 நபர்களை போலீசார் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். சரத்குமார், அதே போன்று பிரகதீஷ் மற்றும் புவனேஸ்வரன் ஆகிய 3 நபர்களை பெரியமேடு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில இந்த மாணவர்களும் பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தான் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அனைவருமே அதாவது வெட்டுப்பட்டவர்களும் வெட்டியவர்களும் அனைவருமே 1ஆம் ஆண்டு பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் என்பதும் இவர்களுக்குள்ள ரூட்டு தல என்பது தொடர்பான மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மோதலின் வெளிப்பாடாகவே இந்த கத்தியால இந்த 2 மாணவர்களை வெட்டிவிட்டு தப்பி ஓடி இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இவர்களிடமிருந்து கத்தியையும் போலீசார் பறிமுதல் செய்திருப்பதாக காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரம் தொடர்பாக 3 பேர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில மேலும் இந்த வழக்குல பலர் தலைமறைவாக இருந்து வருவதாகவும் அவர்களை கைது செய்யக்கூடிய பணியில காவல்துறையினர் ஈடுபட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி சாலமன். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய்.